மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். குறிப்பாக சொத்து வரி எல்லா மாநகரங்களிலும் மிக கடுமையான அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, வீட்டு வரி மிக கடுமையான அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை குறைக்க வேண்டும், மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா இடங்களிலுமே எல்லா கட்சிகளும் இணைந்து போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஈரோட்டில் திருப்பூரை காட்டிலும் கோயம்புத்தூரை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்ற பிரச்சனை கிளப்பப்பட்டு நேற்று கூடிய மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதை குறைப்பதற்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எவ்வளவு குறைக்கிறோம் என்னங்கிறது தெளிவாக இல்லை, ஊடக செய்திகளில் தெளிவாக இல்லை. ஆகவே இது நிதிநிலை அறிக்கையில் இது குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும். சொத்து வரி, இந்த வீட்டு வரி இவைகளை குறைப்பதற்குள்ள அறிவிப்பு வரும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழிலுக்கான மின் கட்டணம் குறித்தும் அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். அதே மாதிரி தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த மின் கட்டண கணக்கெடுப்பதை தவிர்த்து மாதந்தோறும் கணக்கெடுத்து மாதந்தோறும் கட்டணம் வசூல் செய்வதற்கான அறிவிப்பும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே மாதிரி அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்குரிய அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகிறார்கள். அரசு சார்பில் ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு 9 மாத காலத்து அறிக்கை வேண்டும் என கேட்டிருப்பதோடு 3-4 அமைச்சர்களை நியமனம் செய்து ஒரு குழு அமைத்து ஜாக்டோஜி அமைப்போடு பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் கூட விரைவான தீர்வு காணக்கூடிய முறையில் இந்த பட்ஜெட்டிலேயே அது குறித்தான ஒரு நல்ல அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டும் அது பாரதிய ஜனதா கட்சியினோட ஒரு அரசியல் பிரிவு. அது தவறு எங்கே நடந்தாலும் அந்த தவறை மீது நடவடிக்கை எடுப்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அமலாக்கத்துறை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது நேர்மையாக பயன்படுத்த சுப்ரீம் கோர்ட்டை பல முறை அமலாக்கத்துறை நடவடிக்கை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. நீங்கள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் என்று கண்டித்திருக்கிறது. ஆகவே இது குறித்து தமிழ்நாடு டாஸ்மார்க் பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி அரசு அலுவலகத்தில் பூந்து ஒரு அத்துமீறி இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது தவறானது என்று அறிக்கைகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தமிழ்நாட்டிற்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழ்நாட்டின் மீது ஒரு அரசியல் யுத்தத்தை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. டெல்லியில் ஒரு முறையை கையாண்டு டெல்லி அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்படுத்தி அந்த மாநில முதலமைச்சரை, அமைச்சர்களை எல்லாம் கைது சிறையில் அடைத்தார்கள். அங்கே இப்போ ஆம் ஆத்மி ஆட்சியே இல்லை. இப்படி வேறு பல இடங்களிலும் அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அத்தகைய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.